உதாரணத்துக்கு நித்யானந்தா இருந்தார், அவர்கிட்ட நிறைய பேர் போனாங்களா? போன உடனே அவர் வந்து சன் டிவியில் காமிச்சாங்க. சன் டிவியில் காமிச்சோடனே ஜெயராம் ஐயா எனக்கு ஃபோன் பண்ணி டிவி பாருங்கன்னாரு. எனக்கு என்னடா டிவி சன் டிவி பாருங்கள் குறிப்பான்னாரு. எதுக்கு நான் அடிக்கடி போட்டு காமிச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பாருங்க. காமிச்ச உடனே காலை அப்படி தூக்குறாரு, இப்படி கீழே இருக்கிறாரு, கருப்பு கலராக நீல கலர் தெரியல, ஜெட்டி போட்டுனுக்கிறாரு. ரஞ்சிதா காலை அமுக்குறாங்க, பால் டப்பா எடுத்து தராங்க. இதே தான் திருப்பி போட்டுனுக்கிறாங்க. ஆமாம் தானே? என்ன நடந்தது அதில்? என்ன காமிச்சாங்க உங்களுக்கு? ஒரு சாமியார் கால் தூக்கி கீழே போட்டார், கால் அமைக்கிருந்தாங்க, அப்படி தானே? வேறு எதனா காமிச்சாங்களா? ஏன் காமிக்கல? வேறு எதனா பண்ணிட மாட்டாரா? அவர் உச்சா விட்டுருக்க மாட்டாரா? விட்டுருக்க மாட்டாரா? ரஞ்சிதா மேலே இல்லை, பேஷனில், வாஷ் பேஷனில் உச்சா விட்டுருக்க மாட்டாரா? அது ஏன் வீடியோ போட்டு நம்ம காட்டல? உச்சா போகிறது உங்களுக்கு விஷயம் இல்லை, கிடையாது. ஒரு பொம்பளை கொடுக்குறது உங்களுக்கு விஷயம், அப்படிதானே? யார் இதில் தந்திரசாலி? நித்யானந்தாவா டிவியா? அவனுக்கு டிஆர்பி ரேட் ஏறிச்சா இல்லையா? எங்கேயோ வந்து மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ஃபோன் பண்ணி பாருங்க சொன்னாரா இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரியே அவன் குழந்தை தான் அப்படின்னாரு. இப்போ அவர் குழந்தையாக வெடி வச்சாங்களா? கூட போனவர் கேமராவை பிளாஸ்டிக்கில் வச்சு அனுப்பிச்சிக்கிறாரு. இதுதான் குரு சீடனுக்கு ஒரு உறவா? அதான் வருவா? இங்கே தப்பு எங்கே? கேமரா ஃப்ளாக்ஸில் வச்சு அமிச்சதா, சன் டிவியில் காமிச்சதா, நித்யானந்தா ரஞ்சிதாவுக்கு கால் அமுக்க சொன்னதா? இப்போ நான் பேசுகிறேன்ல, இதுதான் தந்துடும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. இப்போது இவங்களுக்கு தேவையா? எவனோ எவ்வளோ கொடுக்குறான், டிவியில் எவனோ காமிச்சான், இல்லை இதில் 3 பேரில் எவனோ முட்டாளாட்ட அறிவாட்டு உங்களுக்கு தேவை இது. ஆனால் என்ன நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை என்ன பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் சிந்திக்கிறீங்க. யார் உங்களை சிந்திக்க சொன்னா? தேவையில்லைன்னு விட்டுலாம் தானே? ஏன் விடல? இதான் தந்துடும். இப்போ பேச்சாளர்கள்லாம் என்ன பேசுகிறாங்க? உனக்கு தேவையான அவன் பேசலை, அவனுக்கும் தேவையான அவன் பேசலை, பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக என்ன பண்ணுறான்னா எதனா பேசுகிறான். நோக்கம் என்ன அவனுக்கு? பணம் சம்பாதிக்கணும். எல்லாம் எங்கே போய் நிற்கிது? மொத்த கூத்து எங்கே போய் நிற்கிது? பணத்துக்கிட்ட. இதில் பாதிக்கப்பட்ட குடும்பம் கொஞ்சம், போய் ஏமாந்த குடும்பம் கொஞ்சம், போய் ஏமாந்துட்டுமேனு தற்கொலை பண்ணின குடும்பம் கொஞ்சம், அசிங்கம் நாங்கள் போனதே இல்லைன்னு சொல்கிற குடும்பம் கொஞ்சம், பலவிதமான குடும்பங்களை உருவாக்கிட்டோம். கரெக்டாக? ஆனால் இது தேவையா? அவர் என்ன, அவர் யாரை கூட படுக்கத்தை பற்றியே பேச சொல்லி கொடுத்தாரா?